ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் பொடிக்கு நான் வந்து 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சவக்கு வறுத்துக்கணும், கருக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கடுகு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொறுக்கி விட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதையும் கருக விட்டுறக்கூடாது. ரெண்டையும் பொரித்து எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் ஏற்கனவே உப்பில் ஊற வச்ச ஊறுகாய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வானொலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளித்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரிசி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம். நான் பேஸ்ட்டாக போடலை, சும்மா தட்டி எடுத்து போட்டிருக்கேன். எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஊறுகாயை எடுத்து அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடித்து வச்சுருக்க பொடி எடுத்து 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த எலுமிச்சம்பழம் ஏற்கனவே உப்பில் போட்டு ஊறுகாய் போட்டது, அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.